உலகின் முக்கிய மதங்களோட அடிப்படை செய்திகள் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. இப்ப நாம கிறிஸ்தவம், இஸ்லாம், அப்புறம் ஹிந்து மதம், இந்த 3 மதங்களோட மைய கருத்துக்களை பார்த்து அதுல இருக்கிற ஒரு பொதுவான விஷயத்த கண்டுபிடிக்க போறோம். முதல்ல கிறிஸ்தவம். இதோட மையமே அன்புதாங்க. இது வெறும் வார்த்தை இல்ல. அதோட நிறுவனர் இயேசு தன்னை சிலுவையில அறைஞ்சவங்கள கூட மன்னிச்சு சொல்லி வாழ்ந்து காட்டின ஒரு தத்துவம். பைபிள் முழுக்க இந்த நிபந்தனையற்ற அன்புக்கு சாட்சியா இருக்கு. அடுத்து இஸ்லாம். இது அமைதியையும் ஒழுக்கத்தையும் காட்டுற ஒரு வழி. அதாவது ஒரே இறைவனான அல்லாஹ் கிட்ட சரணடைறதும் எல்லா மனுஷங்களும் சமம்னு சொல்றதும் தான் இதோட அடிப்படை. தொழுகை, நோன்பு இதெல்லாம் வெறும் சடங்குகள் கிடையாது. மனசு சுத்தம் செஞ்சு அமைதிக்கு வழிகாட்டுற செயல்கள். கடைசியா ஹிந்து மதம். இதுக்குன்னு ஒரு நிறுவனர் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. தர்மம், அதாவது நம்மளோட கடமைகள். கர்மம், அதாவது நம்ம செயல்களோட விளைவுகள். அப்புறம் மோக்ஷம், அதாவது பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை. இந்த 3 தான் அதோட அஸ்திவாரம். கடவுள் எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயும் இருக்காருன்னு இந்த மதம் சொல்லுது. ஆக இந்த மதங்களோட பாதைகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அன்பு, அமைதி, நம்பிக்கைங்கிற ஒரே விதையிலிருந்தா எல்லாமே முளைச்சிருக்கு.